திமுகவில் துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கை உயரப்போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் நியமிக்கப்பட உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். திமுகவில் ஏற்கனவே 5 துணை பொதுச் செயலாளர்கள் உள்ள நிலையில் தற்போது எவ்வளவு பேர் நியமிக்கப்பட இருக்கிறார்கள்? யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட இருக்கிறார்கள்? விவரங்கள். திமுகவில் துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்துவது குறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை 7ஆக உயர்த்துவது குறித்து இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே திமுகவில் பெரியசாமி, ராசா, கனிமொழி, அந்தியூர் செல்வராஜ், திருச்சி சிவா ஆகிய 5 துணை பொதுச் செயலாளர் உள்ள நிலையில கடந்த ஏப்ரல் மாதம் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே மாதிரி செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதனுக்கும் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து மொத்தம் 7ஆக உயர்த்துவதற்கு திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.